தேனி மாவட்டம் கம்பத்தில் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தொழிற்சங்கம் மையம், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம், அகில இந்திய விவசாய சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மாதர் சங்கம் ஆகியோர் இணைந்து மத்திய அரசை கண்டித்து கம்பம் காந்தி சிலையில் இருந்து சிக்னல் வழியாக பேரணியாக மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக வந்தனர். கனரா வங்கி முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், தொழிலாளர் சட்டங்களை திருத்தப்பட சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், மத்திய அரசு பணிகளில் உள்ள 14 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை கூடுதல் நிதி ஒதுக்கி வேலை நாட்களை 150 நாட்களாக நியமனம் செய்ய வேண்டும், தினக்கூலியை 400 ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும், வேளாண் விலை வேண்டும், வேளாண் விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைத்திட சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை கம்பம் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்.